சித்த வேதம் 56ஆம் நாள் தொடக்கம். அத்தியாயம் 18. ஆன்ம நேய அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். வேலூர் சித்த வித்தை தவ மையத்தின் சார்பில் நம்முடைய ஞானபிதா ஜெகத்சோதி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் உலக மக்கள் நலன் கருதி உருவாக்கிய சித்த வேத தத்துவத்தை உங்களின் செவிகளுக்கும் சிந்தனைக்கும் பயன் தரும் வகையில் தினம் தினம் வழங்கப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாய் இன்று 56ஆம் நாள் தொடக்கம். சிஷ்யன்: சுவாமி, பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரர் என்று இப்படி 4 வருணங்கள் இருக்கின்றன வென்றும் அவைகளில் சூத்திரர்களில் அநேக ஜாதிகள் இருக்கின்றதாயும் சொல்லி வருகின்றார்களே, அதன் நிலைமைகளையும் சொல்லித் தர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இவைகளில் பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்று சொல்லப்படுபவர்கள் யார் யார்? பிராமணர் என்று சொல்லி வருகிறது நம்பூதிரிகள், எம்பிராந்திரிகள், அதாவது போத்திகள், பட்டர்கள் இவர்களாகும். நம்பூதிரிமார்கள் மலையாள பிராமணர்கள் என்றும், எம்பிரான்மார்கள் தொழு பிராமணர்கள் என்றும், பட்டர்மார்கள் கர்நாடக பிராமணர்கள் என்றும், பட்டன்மார்கள் என்று சொல்லி வருகிற பார்ப்பனமார்களை பரதேச பிராமணர்கள், அதாவது தமிழ் பிராமணர்கள் என்றாகும் சொல்லி வருகிறார்கள். சத்திரியர் என்பவர் பூர்வ காலத்தில் ராஜ்ய பரிபாலனம் செய்து வந்த சூரிய சந்திர வம்சத்தில் உண்டாவனராகிய ராஜாக்களாகும். வைசியர் என்பவர் வட தேசத்தவர்களான சில சேட்டுமார்களும், கன்னட ராஜ்யத்தில் செட்டுமார்கள் என்று சொல்லுகிறவரும், தமிழ் தேசத்தில் இருக்கிற செட்டிமார்கள் என்று சொல்லி வருகிற வியாபாரிகளும் ஆகும். சூத்திரர் என்பவர் மேற் சொல்லியவர்கள் போக பாக்கி எல்லோரும் ஆகும். பிராமணரை நீர் தொட்டு காண்பிக்க முடியுமா? முடியும். யாரையாகும்? முன் சொன்ன நம்பூதிரி முதலையானவர்களை ஆகும். அவர்களை பிராமணர்கள் என்று எவ்விதம் தீர்மானித்தீர்? அவர்களுக்கு பூணூல் உள்ளதனால். பூணூல் உள்ளவர்களையெல்லாம் பிராமணர்கள் ஆகும் என்று தீர்மானித்தது மிகவும் தப்பிதமாகும். ஏனென்றால் ஆச்சாரி, கோமுட்டி, செட்டி, வாணியர், சேனியர், அதாவது சாளியர், கொங்கணி என்று சொல்லி வருகிறவர்களுக்கும் மற்றும் இம்மாதிரியுள்ள பல கூட்டத்தினருக்கும் பூணூல் உண்டு. இவர்களெல்லாம் பிராமணர்கள் தானா? இல்லை. என்ன காரணம்? பூணூல் உள்ளவர்களெல்லாம் பிராமணர்களாகும் என்றல்லவா நீர் சொன்னது? பூணூல் உள்ளது கொண்டு மட்டுமல்ல, பிராமணர்கள் என்று சொல்லுகிறது இவர்களுடைய தொழிலுக்கு அனுசரித்தாகும். என்னென்னவாகும் பிராமணர்களுடைய தொழில்? வேதமோதுதல், சேத்ராதிகளில் பூஜை முதலியவை செய்கிறதனால் ஆகும். சத்திரியர்களின் தொழில் என்ன? துஷ்ட நிக்கிரகம் செய்து, அதாவது துஷ்டர்களை சிக்ஷை செய்து சிஸ்டர்களை பரிபாலிப்பது, அதாவது நற்குணமுடையவர்களை காப்பாற்றுவது. வைசியர்களுடைய தொழிலோ கோரட்சை, அதாவது பசுவை காப்பாற்றுதல், கிருஷி, அதாவது வேளாண்மை, வாணிபம், அதாவது வியாபாரம் இவைகளாகும். சூத்திரர்களுக்கோ பிராமண பாத சேவை ஆகும். ஓஹோ, அவ்விதம் ஆகும் என்றால் ஒரு பறையன் என்று அபிமானித்து ஸ்தாபித்து சொல்லுகிற வருகிறவனை அழைத்து வந்து சுத்தமாக்கி நடத்தி
வேதாபியாசம் செய்வித்து பூஜா கிரமங்களும் படிப்பித்து ஒரு பூணூலும் தரிக்க வைத்து பிராமணரிடன்று சொல்லி வருபவருடைய கூட்டத்தில் நிறுத்தினால் அவன் பிராமணனாகும் என்று நீர் சம்மதிப்பீரா? சம்மதிக்க மாட்டேன். என்ன காரணம்? அவன் தாழ்ந்தவனாவது கொண்டு. நீர் முன்பறியாத ஒரு தாழ்ந்தவன் என்று அபிமானித்து வருபவனை மேற் சொன்ன விதமாக்கி பிராமணர்கள் என்று அபிமானித்து வருகிறவருடைய கூட்டத்தில் நிறுத்தினால் நீர் அவனை இன்னவன் என்று அறிவீரா? அறிகிறதில்லை. என்ன காரணம்? பிராமணர் என்கிற ஒரு ஜாதி உண்டென்றால் நீ அவரை தனியே தெரிந்து அறிய வேண்டியதல்லவா? தவிர நீர் ஜனித்திருக்கவில்லையானால் பிராமணர் சத்திரியர் முதலான யாவரும் உமக்குண்டோ? இல்லை. ஆனால் இவைகள் யாவும் எப்போது உண்டாயிற்று? நான் ஜனித்ததற்கு பிறகு. அதிருக்கட்டும், நீர் படுத்து தூங்குகிறேன் என்று சொல்லி வருகிற சமயத்தில் மேல் சொன்ன 4 வருணங்கள் உமக்குண்டோ? இல்லை. அதென்ன காரணம்? அப்பொழுது என்னுடைய மனம் எனதுள்ளில் அடங்கி யாதொன்றும் இல்லாமல் இருக்கின்ற நிலைமையில் இருக்கின்றதனால் ஆகும். இவைகளெல்லாம் எப்பொழுதாகும் உண்டாயின? தூக்கம் விழித்த பொழுது. அப்பொழுது எவ்விடமருந்தாகும் உண்டாகிறது? என்னுடைய மனத்திலிருந்து ஆகும். ஆனால் மேல் சொன்ன 4 வருணங்கள் உள்ளது உண்மையாகும். அவைகளை விவரிக்கலாம். பிராமணர் தம்மில் தொட்டால் குளிக்க வேண்டுமா? அவர் தம்மில் தொட்டால் குளிக்க வேண்டியதில்லை. சத்திரியரும் அவர் தம்மில் தொட்டால் குளிக்க வேண்டுமா? அவர் தம்மில் தொட்டால் குளிக்க வேண்டியதில்லை. வைசியரும் அவர் தம்மில் தொட்டால் குளிக்க வேண்டுமா? குளிக்க வேண்டியதில்லை. சூத்திரரும் அவர் தம்மில் தொட்டால் குளிக்க வேண்டுமா? தொட்டால் குளிக்க வேண்டும் மாத்திரமல்ல, அடுத்து வந்தால் குளிக்க வேண்டியவர்களும் உண்டு. அவரில் சிலரை 40, 72 அடியில் அதிகம் தூரத்தில் நிறுத்த வேண்டியதாய் உண்டு. தொட்டால் குழி இல்லாதவரும் உண்டு. நீர் இப்பொழுது சொன்னதெல்லாம் சரியாகும். ஆனால் நீர் கருதியது போலல்ல. முன் சொன்ன 4 வருணங்களும் உம்மிலிருந்தே உண்டாகிறதாகும். அதாவது மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இதுகளாகும். அதாவது மனம் பிராமணனும், சித்தம் என்பது பிரகாசமாகையால் அது சத்திரியனும், புத்தி என்பது வைசியனும், அகங்காரம் என்பது சூத்திரனுமாகும். எவ்விதமென்றால் பிராமணன் என்பவன் நித்தியா நித்திய வஸ்து விவேகம் செய்கிறவனாகும். நித்தியா நித்திய வஸ்து விவேகத்தை பற்றி 6, 12 அத்தியாயங்களில் சொல்லி இருக்கின்றது. அவ்விதம் நித்திய அனித்திய வஸ்து தெரிந்து கொள்ளும் பொழுது அவர் பிராமணனாகிறார். அவராகும் வைதீகன். அதுகொண்டு வேதத்தினுடைய அதிகாரஸ்தன் பிராமணனாகும். பிராமணன் தவிர மற்றெவரும் வேதத்திற்கு அதிகாரஸ்தன் அல்ல. வேதம் என்பது அறிவாகும். அறிவனுடைய அதிகாரி மனமாகும். மனம் இல்லையானால் யாதொரு அறிவும் இல்லை. இதனால் தான் வேதத்தினுடைய அதிகாரஸ்தன் பிராமணன் என்று சொல்ல காரணம். அந்த பிராமணன் மனமாகும். உலகத்தில் பிராமணனை காட்டிலும் கீர்த்தி சத்திரியனுக்காகிறது. அந்த சத்திரியன் சித்தாயிருக்கிற பிரகாசமாகும். சத்திரியனுடைய தொழில் துஷ்ட நிக்கிரகம் செய்து சிஸ்ட பரிபாலனம் செய்கிறதாகும் என்று சொன்னீர் அல்லவா? துஷ்டன் என்று சொல்லுகிறது நம்மிலிருந்து உண்டாகிற ராக துவேஷாதி முதலான துர்விசாரங்களாகும். சிஸ்டன் என்பது மனமாகும்.
அந்த மனதிற்கு மற்ற துர்விசாரங்களை கொண்டு வேதமாய் இருக்கின்ற அறிவுக்கு தடைகள் வருகிறது. அந்த தடைகளை சத்தியனாய் இருக்கின்ற பிரகாசத்தால் வெட்டி நசிப்பித்து மனதிற்கு அறிவை நிறுத்துவதாகும் சிஸ்ட பரிபாலனம். நன்று. நாளைக்கு தொடர்வோமா? ஆத்ம